வணக்கம். நம்மளுடைய கலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உயிர்ப்புடையது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த கலைகளை தேர்வு பண்ணவே முடியாது. இந்த கலைகள் தான் நாமளை தேர்வு பண்ணணும் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை பரிணமிச்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு நபர்களும் தேர்வு செஞ்சுட்டே இருக்குது. அப்படி தேர்வு பண்ணப்பட்ட நபர்கள் தான் நாம் எல்லாருமே. அது நம்மளை தேர்வு பண்ணதால தான் நாம் இன்னும் கலைகளை பயணிச்சிட்டே இருக்கோம். இந்த கலைகளுக்கு உண்மைத்தன்மை மாறாமல் நம்ம பயணிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கலைகள் நம்மளை வந்து மேம்படுத்துது, நாமளையும் மேம்படுத்து, இந்த கலைகளும் மேம்படுது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இந்த கலைகள் உண்மைத்தன்மை மாறா பயணிச்சாலோ, அந்த கலைகளுக்கு நேர்மை இல்லாமல் அதுக்கு புறம்பாக நமக்கு உண்மைக்கு புறம்பாக நம்ம பயணித்தாலும் இந்த கலைகளே நம்மளை தூக்கி வெளியேறிஞ்சிடும். இதான் உண்மையான நேர்மையான விஷயமா அது இயங்கிட்டு இருக்குது, தொடர்ந்து இயங்கிட்டே இருக்குது. இந்த உண்மை நம்ம புரிஞ்சுட்டு அப்படின்னா நாமெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆளே கிடையாது நம்ம புரிய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் பெருசு நீ பெருசு நம்மளாம் சண்டை போட்டுக்கிறத விட நம்ம எல்லாரையும் விட இந்த கலை பெருசு அப்படின்னு நம்ம புரிய ஆரம்பிச்சிடும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆழமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் ஒரு புதிய திட்டமிடல் நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு புதிய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலைகள் எல்லாத்தையுமே உண்மைத்தன்மையை இன்னும் ஆழமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறோம். அந்த கூட்டமைப்போட நோக்கம் என்ன, அந்த கூட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சிலம்பக்கலையானது தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு ஆசான்கள்ட்ட வெவ்வேறு விதமான பரிணாமத்தில் அவங்களோட சிந்தனைக்கு ஏற்ப அவங்களோட அனுபவத்துக்கு ஏற்ப பல விதமாக பரிணமிச்சு கிடக்குது. அப்படியே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இந்த கலைகளை மீட்டெடுத்தோம் அப்படின்னா, இந்த கலை எல்லாருடைய சிந்தனையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைஞ்சது அப்படின்னா அந்த கலைகள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப எளிமையாகவும் உண்மைத்தன்மையாகவும் ஆழமாக கடத்த முடியும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாகலாம்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறோம். அப்படி எல்லாரும் உருவானோம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட இப்போ சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கலாம், எங்களோட ஆசனங்கள் வழிவந்த ஆசனங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம், அது தாண்டி எங்களோட அனுபவங்கள் நிறைய இதில் இருக்கலாம். இப்படி எல்லாமே இருந்தாலுமே எங்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மட்டும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமானா பெருசளவில் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாருடைய ஆசனங்களுக்கு தக்கன, அவங்களுடைய சிந்தனைகளுக்கு தக்கன, அவங்களுடைய அனுபவத்துக்கு தக்கன நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து ஒருங்கிணைச்சோம் அப்படின்னா நம்ம கலைகள் இன்னும் ஆழமாகவும் உண்மைத்தன்மையாக எடுத்து போய் சேர்க்க முடியும். அப்போ நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க தயாராக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் எங்கள் அந்த இடத்துல கூட்டமைப்பில் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பு உருவாகி நம்ம அந்த கலைகளை முன்னிறுத்தி அதுக்கு மேலே நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு சில விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாம மட்டும் தான் போட்டு நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம், நம்மகிட்ட மட்டும் தான் உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த இடங்களும் பதிவு பண்ணதே கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மகிட்ட உண்மைத்தன்மையாக கொண்டு போய் சேர்த்துட்டு தான் சொல்லியிருக்கோம் தவிர நாம மட்டும் தான் உண்மையாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலையும் பதிவு பண்ணதே கிடையாது. அது மாதிரி தனிநபர் தாக்குதல் நம்ம எந்த இடத்துலையும் பண்ணதே கிடையாது. நிறைய பேர் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனிநபர் தாக்குதல் யாரையும் பண்ணதே கிடையாது. இந்த கலைகளை நம்ம ரொம்ப இந்த கலைகளை ஆழமாக நேசிச்சுட்டு இருக்கோம். அதனால் அந்த கலைகளை ரொம்ப ஆழமாக நேசிக்கும் பொழுது இந்த கலைகளை ஏதோ ஒரு இடத்த தவறாக பார்க்கும் பொழுதோ, அந்த கலையை இழிவாக பார்க்கும் பொழுதோ நமக்கு வந்து ஒரு வருத்தமாக ஒரு ஆதங்கமாக இருக்குது. அந்த ஆதங்கமாக தான் அந்த பதிவு பண்ணியிருப்பேன் தவிர எந்த இடங்களும் தனிநபர் தாக்குதல் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தனிநபர் தாக்குதல் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கலைகளை இப்படி பார்க்காதீங்க, அந்த கலைகளோட உண்மைத்தன்மையை வேறையாக இருக்குது, அந்த உண்மைத்தன்மையை பார்த்துட்டு அதை எடுத்து கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்மகிட்ட வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம கற்றுக் கொடுத்துட்டு வந்து கற்றுக்கோங்க. வேற எங்கேயும் சில ஆசனங்கள் இருந்தால் அங்கேயுமே எனக்கு உண்மைத்தன்மையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் கற்றுக்கோங்க அப்படி தான் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட காணொலியில் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம நோக்கத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறுகளை யாரும் நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை. அப்படி இருந்தால் நம்ம நேரடியாக கேட்டிங்கன்னா கூட நம்ம தெளிவாக பதில் சொல்ல தயாராக இருக்கும். அதனால் இங்கே எந்த இடத்துலையும் நம்ம தவறாக புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. நம்ம நோக்கம் ஒன்று தான், அந்த கலைகளை அது உண்மைத்தன்மை மாறாமல் கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் தான் நம்ம நோக்கமே இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கான கருத்துக்கள் நம்ம கூட பேசலாம், யாரும் நம்ம கூட எப்போ வேணாலும் பேசிக்கலாம், நம்மளாம் சேர்ந்து பயணிக்கலாம். நம்ம எந்த இடத்துலையும் ஒளிவு முறை இல்லாமல் அந்த கலைகளை உண்மைத்தன்மையாக கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கும். அதனால் இந்த கூட்டமைப்பில் நீங்களும் இணைஞ்சிப்பீங்க நினைக்கிறேன். அந்த கூட்டமைப்பில் இணைஞ்சிக்கிறதுக்கான வழிமுறை என்னன்னு கீழே நம்ம தொடர்ந்து நீங்கள் பேசினா போதும், நம்மளால் அந்த கூட்டமைப்பை இணைஞ்சிக்கலாம். ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவாக திட்டமிட்டு இருக்கோம். அந்த கூட்டமைப்பில் நம்ம இணைஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக தொடர்ந்து பயணிப்பீங்க நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க சிலம்பம்.